அப்படி இந்து மதத்திற்கு ஒரு பிலீஃப் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் இங்கே குறை சொல்லவில்லை. அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி, அந்த உணர்வை பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, வாக்கு வங்கிக்காக வன்முறைகளை தூண்டுவது பிஜேபி RSS செயல். அதுதான் இந்துத்துவா. அதுதான் இந்துத்துவா. ஜம்மு காஷ்மீரை மூன்றாக உடைக்க வேண்டும் என்று இந்து மதத்தின் கோட்பாடு சொல்லுகிறதா? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சைவம் சொல்லுகிறதா? வைணவம் சொல்லுகிறதா? பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்திலேயே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று எந்த பகவத்கீதையாவது அல்லது வேறு ஏதேனும் வேத நூலாவது சொல்லுகிறதா? இதையெல்லாம் இவர்கள் செய்கிறார் தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக. ராமன் உள்ளபடியே இருந்தால் கோபப்படுவார், ஆத்திரப்படுவார். நீ பிழைப்பு நடத்த என் பெயரை பயன்படுத்துகிறாய், உன் பதவி ஆசைக்காக ஏன் என் பெயரை நீ பயன்படுத்துகிறாய்? ராமன் ஆத்திரப்படவில்லை என்று சொன்னால் ராம பக்தர்கள் ஆத்திரப்பட வேண்டுமா வேண்டாமா? ஏன் அரசியலுக்கு நீ மதத்தை பயன்படுத்துகிறாய் என்று? அரசியலுக்கு மதத்தை பயன்படுத்தக் கூடாது என்பதுதான் மத நல்லிணக்கத்தின் புள்ளி, தொடக்க புள்ளி. மத நல்லிணக்கம் எங்கே வரும்? இந்து இந்துவாக இரு, முஸ்லிம் முஸ்லிமாக இரு, கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இரு, பார்சி பார்சியாக இரு, பௌத்தன் பௌத்தனாக இரு. ஆனால் அந்த மத நம்பிக்கையை பயன்படுத்தி ஓட்டு பெற வேண்டும் என்பதற்காக வன்முறைகளை தூண்டுவது, வெறுப்பு அரசியலை விதைப்பது